அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனித்து செயல்படுவது பல கேள்விகளையும் யூகங்களையும் எழுப்பியுள்ளது. இந்நிலையில் பேரவைக்கூடு முன்பாக சபாநாயகர் அப்பாவுவை அவர் தனியாக சந்தித்து ஆலோசனையும் நடத்தியுள்ளார். இது வழக்கமான சந்திப்பை என்று அவர் விளக்கமும் அளித்திருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டங்களின் போது அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையன் வழக்கமாக அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்வதும் கட்சியினர் வெளிநடப்பு செய்தால் ஒன்றாக வெளியேறுவதுமாக இருப்பார். ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் தனித்து செல்வதை கடைபிடித்து வருகிறார். இந்நிலையில் பேரவைக்கூடு முன்பாக காலை 9 மணிக்கு சபாநாயகர் அப்பாவு அறைக்கு செங்கோட்டையன் சென்றார். அங்கு அவருடன் ஆலோசனை செய்த பின் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் நேராக பேரவைக்கு சென்றுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை அவர் தவிர்த்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவரை கேளுங்க, காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்க சுதந்திரமா செயல்படுகிற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கல, அவர்கள். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்த்தது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டன், புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது. புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சிகள் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா நாங்களே இவங்களோடு இருந்து பணியாற்றியவர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்காகவே சபாநாயகரை சந்தித்ததாக விளக்கம் அளித்துள்ளார். சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. ஆயினும் அண்மை காலமாக செங்கோட்டையன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்த்து வரும் நிலையில் சட்டப்பேரவையிலும் கட்சியினரோடு இணைந்து செயல்படாமல் தனித்து செயல்படுவது பேசுபொருளாகி இருக்கிறது.